இந்த ஜென்மம் அடுத்ததே. ஈத்துவக்கும் இன்பம். ஆமாம், அங்கே தான் வரேன் சப்ஜெக்டுக்கு. நல்லா கவனி. நீ கீழே விழுந்த உன்னை கொண்டாடணும், கண்ணில் ஜலம் விடணும், நேராக வர வேண்டாம். 300 கிலோமீட்டர் தள்ளி ஒருத்தன் இருக்கான், உன்னை பற்றி தெரியும்னா, ஐயோ நல்ல படித்தவர், அதை விட நல்ல தானம் பண்ணுவர், அவன் அழணும். அவன் இங்கே வர வேண்டாம், அவன் கதறணும் இருந்த இடத்துல. நம்ம போனதுக்கப்புறமும் நம்மளை சொல்லணும். இன்றைக்கி கர்ணனை சொல்லிகிட்டு இருக்கோமே, கொடைக்கு பக்திக்கு பரதாழ்வான சொல்லிகிட்டு இருக்கோமே, ராமன் எல்லாத்தையும் உதறினான்னு சொல்லிகிட்டு இருக்கோமே, என்றைக்கோ வாழ்ந்துட்டு போயிட்டா. புரிஞ்சதா? நம்மளை அப்படி சொல்லணும். நம்மளை பிறர் மெச்சும் வண்ணம் வாழணும். நம்ம வாழறது 60 வயசோ 70 வயசோ 80 வயசோ கொச்சின் இல்லை. நம்ம போனதுக்கப்புறமும் நம்மளை பற்றி சொல்லணும். அப்படி வாழணும். வாழ்க்கையோட தத்துவம் தெரிஞ்சுக்கோங்க. பிறக்கிறவன் ஒரு நாள் போக போகிறான். அது பகவானே அவதாரம் பண்ணால் அவதாரத்தை முடிச்சுட்டு போகிறானே. யாராக இருந்தாலும் இந்த பூமியில் தங்க முடியாது, இருக்க முடியாது. அவன் அழகாக இந்த காலத்து கவி சொன்னான், வந்தவரெல்லாம் தங்கி விட்டால் சொல்லு. எல்லோரும் தங்கிட்டான அப்புறம் இங்கே இருக்கிறதுக்கு ஏது இடம். அதனால உணருங்கோ தயவு பண்ணி. இதில் பயப்பட வேண்டிய விஷயமே இல்லை. நாம் எத்தனை வருஷம் இருக்கோங்கிறது கொச்சின் இல்லை, எப்படி இருந்தோம் அதுதான் வாழ்க்கை. அதுதான் இந்த காலத்து கவி ஒருத்தன் சொன்னான், நீ மன்னவனா சின்னவனா என்று பிறப்பே சொல்லும், நீ நல்லவனா கெட்டவனா என்று இறப்பே சொல்லும்னா. நீ மன்னவனா வாழ்ந்தியா சின்னவனா வாழ்ந்தியா கொச்சின் இல்லை, நல்லவனா வாழ்ந்தியா. நல்லவர்களாக வாழ வேண்டும். நம்ம வாழ்க்கையை பார்த்து அடுத்த சந்ததியினர் வாழ கற்றுக்கணும். இவரை மாதிரி இருக்கணும், இவரை மாதிரி படிக்கணும், இவரை மாதிரி கொடுக்கணும், அப்படி சொல்லணும். அதுதான் வாழ்க்கையோட தத்துவம். யமன் கேட்டான், இறந்து கிடக்கிற 4 பேரில் யாரை பிழைக்க வைக்கணும்னு. வியாசபாரத்தில் நகுலன் இருக்குது, வில்லியில் சகாதேவன் இருக்குது. சகாதேவனை எழுப்பி கொடுன்னார். யமன் கேட்டான், பலசாலியான பீமனையும் அர்ஜுனனையும் விட்டு சகாதேவனை ஏன் எழுப்பினேன்னர். அவர் அழகாக சொன்னார், குந்தி பெத்த பிள்ளைகள் 3 பேரில் நான் ஒருத்தன் உயிரோடு இருக்கேன், மத்திராதேவி பெத்த பிள்ளைகள் 2 பேரில் ஒத்துருமே இல்லையேன்னு கேட்டேன்னா. எவ்வளோ ஒத்துமை பார்த்தேளா. குத்திரமிலாம் ஒழிக்கு குந்திக்கு யான் ஒரு மகவிருக்க மத்திரிக்கு ஒரு மகவில்லையே. 4 பேரையும் எழுப்பி கொடுத்தான். நீ மறைஞ்சிருந்த சௌக்கியமாக இருப்பேன்னா விராட தேசத்தில் இருப்போம்னு சொன்னான். விராட தேசத்தில் அவர் சன்னியாசியாக போனார். பீமன் சமையல்காரனாக போனான். அவன் மிருகநலை பேடியாக போனான். நகுல சகாதேவாள் குதிரை மேய்க்கிற பசுவை மேய்க்கிறவாளாக போனான். வேலைக்காரியாக போனான் திரௌபதி. நம்ம எல்லோரும் ஏன் இதெல்லாம் கேட்குறோம்னா, இப்போ சொன்னேனே எப்படி வாழணும் நம்ம எல்லோரும் கற்றுக்கணும். இப்படி தான் இருப்பேன் அப்படி தான் இருப்பேன்னு சொல்லக்கூடாது. ஃபேன் இல்லைன்னா தூங்க மாட்டேன், ஏசி இல்லைன்னா தூங்க மாட்டேன். கற்றுக்கணும். ஆமாம், எங்கள் அப்பா ராமாயணம் நடத்தினவர். நான் 20 வயசுக்கு உபன்யாசத்துக்கு வந்தவுடனே சொன்னார், உத்தராத்து திண்ணையில் தங்க வச்சாலும் இருக்கணும், மோருஞ்சாதம் போட்டாலும் சாப்பிடணும், அவாத்தில் பேப்பர் வாங்கினா படி, இல்லை நீ வாங்கு. அப்போல்லாம் இந்த செல்ஃபோன் கிடையாது. உத்தராத்து ஃபோனை தொடாதே, இன்கமிங்க்கு வச்சுக்கோ, அவுட் கோயிங் பூத்தில் வந்து பேசு சொல்லுவார். நான் உபன்யாசத்துக்கு கிளம்புற போது எங்கள் அப்பா என் சூட்கேஸ் கிட்ட செலவை வேஷ்டி, ஜிப்பா, சால்வை, அப்புறம் பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, ரின் சோப்பு, லைஃப் பாய் சோப்பு, ஷேவ் பண்ணுற பிளேடு, க்ரீம் எல்லாம் வாங்கி வச்சுருவார். 15 பைசா கார்டில் 10, இன்லன் லெட்டரில் 10, கவரில் 10, A4 ஷீட்டில் ஒரு 10, பேனா
எல்லாம் கொண்டு வந்து வைப்பார் எங்கள் அப்பா. நான் ஒன்றுமே செஞ்சுக்க மாட்டேன், எல்லாம் எடுத்து என் சூட் கேஸ்ட்டை வச்சுருவார். எதுவும் நீ கமிட்டிக்காராள்கிட்ட கேட்கக்கூடாது, எல்லாத்தையும் நீ தான் எடுத்துன்னு போகணும். எங்கள் அப்பா வருவார் பட்டாபிஷேகத்துக்கு, என் பையன் எப்படி இருந்தான்னு கேட்பா. தங்கி இருக்கிற இடத்துல அவள் அழுவா, குழந்தை நாளைக்கு ஊருக்கு போகிறானேன்னு வருத்தமாக இருக்கு, எங்காவது பையனாக இருந்தாம்பா. அவர் சந்தோஷப்படுவார். தெரிஞ்சுக்கோங்க, குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க, எந்த சூழ்நிலையில் இருக்கணுமோ இருக்கணும். நம்ம இந்த சரீரத்துக்கு சுகத்தை கொடுத்துடக்கூடாது. அது என்னது, வயசு ஆக ஆக நமக்கு கிடைக்காத போது கஷ்டமாக இருக்குது. புரிஞ்சதா உங்களுக்கு? ஆமாம். அதனால தான் ஒரு வச்சனம் சொன்னான், பொன் பிறக்கிறதுக்கு முன்னால் பூட்டிக்கோ. பூட்டிக்கோன்னா சேர்த்துக்கோன்னு ஒரு அர்த்தம். நகையெல்லாம் பொன் பிறக்கிறதுக்கு முன்னால் போட்டுக்கணும். ஏன்னா பொன் பிறந்தாச்சுன்னா எனக்குன்னு கேட்கும், பொன் குழந்தையோட சுபாவம். ஆமாம். நாட்டு பொன் வரத்துக்கு முன்னால் சாப்பிட்டுக்கோன்னா அவள் போட மாட்டான்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா நமக்கு வியாதி வந்துடும், சுகர் பிபி. அவள் இதெல்லாம் போட மாட்டேன்பா, உனக்கு கோபம் வரும். புரிஞ்சது? அதை தான் அவள் சொல்கிறாப்புல நடந்துக்கப்படாது, நாமளே சாப்பிடாமல் இருக்கணும். புரிஞ்சதா உங்களுக்கு? இப்போ புரிஞ்சதா எது வாழ்க்கை? பஞ்சபாண்டவா வாழ்ந்தா விராட்ட தேசத்தில். புரிஞ்சுக்கோங்க தயவு பண்ணி. நம்முடைய வாழ்க்கை தத்துவம் தான் பாரத ராமாயணம். என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்க எல்லாரும்? உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம். இது பணக்காரனுக்கு இதான், ஏழைக்கு இதான், எல்லாருக்கும் இதான். உண்ண உணவு, உடுக்க உடை. சந்தியாவந்தனம் மந்திரம் எல்லாருக்கும் ஒன்று தான். பணக்காரனுக்கு ஒன்றும், ஏழைக்கு ஒன்றும், இந்த கோத்திரத்துக்காரனுக்கு ஒன்றும் அதெல்லாம் கிடையாது. சேர்த்துன்னு இருப்பாவனா சில மந்திரத்தை, போதாய நகார, அவ்வளோதானே. பிரம்ம ஐக்கியத்தில் ரிஜெக்ட் பண்ணலையோ இல்லையோ, அது ஒன்றும் பெரிய சமாச்சாரம் இல்லை, சேர்த்துக்கலாம். ஒரிஜினலாக என்ன எல்லாருக்கும் ஒன்று தான். சந்தியாவந்தனம் மாறாது, பூஜை கிரமம் மாறாது, உணவில் மாறலையே பழக்கத்தில். எல்லாருக்கும் ஒன்று தானே. ஏன் நீ கல்யாணம் பண்ணிக்கிறேனாலும் ஒரே மந்திரம்தான், செத்து போனாலும் ஒரே மந்திரம்தான். எல்லாருக்கும் ஒரே மந்திரம் சொல்ல போகிறோம், அந்த பிள்ளைய மாமான்னு சொல்லிக்கோங்க போகிறோம், அவ்வளோதானே. வாத்தியார் வேறு என்ன பண்ண போகிறார்? மந்திரத்தை மாற்ற போகிறாரா? இல்லையே. உண்ண உணவு, உடுக்க உடை. எவ்வளவு சாப்பிட போகிறோம்? பசிச்சா 4 இட்லி. ஆமாம். ரொம்ப பச்சா இன்னும் கொஞ்சம் ஒரு கரண்டி போட்டுப்போம், தயிர் சாதம், அவ்வளோதானே. சொல்லு, ஆத்துக்காரி 30 இட்லி வாத்து வச்சுருக்கான்னா நம்ம எல்லாருக்காகவும் வாத்துருக்கா. அதை வாத்ததை அப்படியே கொண்டு வந்து போய் இன்னும் சாப்பிட முடியுமா? சொல்லு. அப்படியே சாப்பிட்டா என்னத்துக்காருது? அந்த கட்டடத்தில் வாளியை வச்சுன்னு உட்காண்டிருக்க வேண்டியது தான். சொல்லு. உடுக்க உடை, இந்த பாருங்க, 9 முழம் வேஷ்டி, 5 முழம் அங்க வஸ்திரம். இந்த சட்டையெல்லாம் பிற்காலத்தில் வந்தது, அவ்வளோதானே. சொல்லு. வேறு என்ன பண்ண போகிறோம்? எனக்கு பீரோ நிறைய வேஷ்டி இருக்குது, எல்லோரும் வச்சு கொடுக்குறா. சொல்லு, எல்லாருக்கும் கொடுத்துட்றேன். பீரோ நிறைய வேஷ்டி இருக்குன்னு இடுப்பில் ஒன்றை கட்டிண்டு, கழுத்தில் ஒன்றை போட்டுண்டு, இந்த கையில் ஒன்றை சுற்றிண்டு, இந்த கையில் ஒன்றை சுற்றிண்டு வாசலில் வந்து நின்னேன்னு வச்சுக்கோங்க. என்ன நினைப்பேன் எல்லோரும் பக்கத்தாத்தில்? 7 மணி வரைக்கும் நன்னா தான் இருந்தார். இருக்க இடம் என் ஒசரத்துக்கு தான் படுத்துக்க முடியும். சொல்லு. டபுள் பெட்ரூம் என்ன, ட்ரிபிள் பெட்ரூம் என்ன, எத்தனை கட்டினா என்ன? என் ஒசரத்துக்கு தானே படுத்துக்க போகிறேன். சொல்லுங்க.
உருண்டை படுத்துக்க முடியும். உருண்டு படுத்தேன்னா அதுக்கறி திண்ணையில் போய் படுத்துக்கோங்கன்றுவா. மாமனார் வேறு கொடுத்துருக்காரு காசி யாத்திரை குச்சியை, அதை வச்சுருவா கையில், இனிமேல் உருள மாட்டேன்னு போட்டுருவா. அதில் உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம், அதுதான் வாழ்க்கை இல்லை. பொழுது பிடிஞ்சதுலேருந்து எவன் ஒருவன் ராமநாமாவை சொல்லவில்லையோ அவன் வாழ்க்கை பிரயோஜனம் இல்லைனர் தியாக பிரம்மம். மன சூன நீக்க மருளு கொன்னூ ராமா சஜன ಹಿತ ತ್ಯಾಗರಾಜನುತ ಸುಭಾಕರ ರಘುವರನನ್ನು மரவத்த குணாராமா. பக்தி அவன்கிட்ட செலுத்துங்கோ. சதா ಸದಾ ಎನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡೋ ಶ್ರೀಹರೇ ನಾದಮೂರ್ತಿ ನಿನ್ನ ಪಾದ ಮೊದದಿಂತ ಭಜಿಸುವೆ. சதா அவனை நினை. டோலோத்சவத்தில் பாடுறோமே, பகவானுக்கு தேவாலாம் பூ போட்டாலாம். எண்ணடங்கா தேவர்கள் மலர் மாறி பொழிய அந்த நடை மாதர்கள் வெஞ்சாமரம் போட. பொம்மநாட்டிலாம் சாமரம் போட்டா மொத்தம் கேட்டால் நம்ம என்ன பண்ணுறதுன்னா ஒன்றும் பண்ண வேண்டாம். என்ன பண்ணணும், நம்மள்கிட்ட நிறைய கவலை இருக்குது, அதை மட்டும் கொடுன்னா. மண்ணில் உள்ள தொண்டர்கள் மனக்கவலை ஓட கண்ணனோடு ராதையாள் ஆடிடும் ஊஞ்சல் ராகவனோடு சீதையும் ஆடிடும் ஊஞ்சல் லீ. பாடுறோமே, யோசனை பண்ணிப்பார். நம்மள்கிட்ட நிறைய கவலை இருக்க, அந்த கவலையை அவன்கிட்ட கொடுத்துரு. ஆமாம், விராட தேசம் எனக்கெல்லாம் வர்ணிக்க நேரம் இல்லை. பஞ்சபாண்டவா வெளிப்பட்டா உலூகன்கிற பிராமணவன் இவனை தூது அனுப்பிச்சா பாண்டவாளுக்குரிய பங்கை தெரில. கிருஷ்ணர் துவாரகையில் படுத்துட்டார். துரியோதனன் தேடின்னு வந்தான். கிருஷ்ணனை திட்டுறான், ஆனால் அவனோட படையை வாங்கணும்னு வரான். கோயிலில் ட்ரஸ்டியாக இருந்து பகவானுக்கு பக்தாளுக்கு தொண்டு பண்ணணும். கோவில் பணத்தெல்லாம் சூறையாடக்கூடாது. ஆமாம், நான் ஒரு கோயிலில் கும்பாபிஷேகம் உபன்யாசத்துக்கு போனேன். நல்ல பெயிண்ட் அடித்த கோயிலில் வவ்வால் தொங்கித்து. இந்த மாதிரி மேடையில் மேலே பயமாக இருந்தது. பட்டர் வந்தார், உங்களை ஒன்றும் பண்ணாது, நீங்கள் பாட்டுக்கு அதை சொல்லுங்க ஒன்று. நான் விரட்டினேன். அவளெல்லாம் விரட்டாது எங்கள் ஒன்னர் பட்டர். என்ன அவளெல்லாம் இவ்வளோ மரியாதையாக சொல்கிறேன்னு. இல்லை, அவளெல்லாம் போன ஜென்மாவில் இங்கே ட்ரஸ்டியாக இருந்தாங்க. நான் சொல்லலை, பட்டர் சொன்னார். அப்போது ஒரு கோவிலில் பேர் சந்நிதிக்கு சேவிக்க போனேன். அப்போ ஒரு பூன்னு போச்சு. இது யாருன்னு, இது பட்டராக இருந்ததுன்னு. ஆமாம், துரியோதனன் தேடின்னு வரான். இவன் வரத்துக்கு முன்னாலேயே கிருஷ்ணர் காவலாளியை கூப்பிட்டார். இந்த குருடம் பையன் வருவான், என்கிட்ட சொல்லாதே உள்ளே விட்டுடுன்னு. ஒன்றும் தெரியாத மாதிரி படுத்துண்டர். பகவானுக்கு இந்த வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன்னு சொல்லுவோம். இந்த சந்திரனுக்குரிய கண்ணை மூடிண்டாராம், சூரியனுக்குரிய கண்ணை லேசாக திறந்துருந்தாராம். ஏன் சந்திரனுக்குரிய கண்ணை மூடினார்னா, அவன் சந்திர வம்சத்தை சேர்ந்தவன் வரான், அவனை ஒழிக்கணும்னு கண்ணை மூடி காமிச்சாரான். அவன் வரான், காவலாளியை கேட்குறான், காவலனே இடையன் இருக்கானான்னு கேட்டான். பார்த்தான் காவலாளி, ஓ இந்த மடையனை தான் பெருமாள் சொன்னார் போல இருக்கு, உள்ளே இருக்காருன்னா. வந்தமையறிந்து கொற்றவாயுலோர் தம்மை நோக்கி அந்தன் மாமதலை வந்தால் அறியாது அழைமின் என்று சந்திரன் ஒடுங்கி தபனனே சரிக்குமாறு பந்தனையிலாதான் யோகத்துயில் வர பள்ளி கொண்டான். படுத்துன்னு இருக்கான். பெருமாள் தலை பக்கத்தில் வந்து உட்காண்டான். பெருமாளுக்கு தெரியும் வந்துட்டான்னு, தெரியாத மாதிரி படுத்துன்னு இருக்கார்.
அர்ஜுனனை மனசில் நினைச்சார். அர்ஜுனன் வந்துட்டான். அர்ஜுனன் என்னென்னா வரவேற்பா துவாரகையில். ஏன்னா கிருஷ்ணன் தங்கையை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கானே, அந்த ஒரு மாப்பிள்ளைய எல்லாரும் என்ன வரவேற்றான். திருவடியில் வந்து நின்னர். நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும், எப்போவுமே கோவிலுக்கு போனால் திருவடியை சேவிச்சுட்டு தான் திருமுடியை சேவிக்கணும். அவன் பாம்பு மேலே படுத்துட்டு இருப்பான், பாம்பில் உட்காண்டிருப்பான், பாம்பு மேலே நின்றுட்டு இருப்பான். அவனுக்கு பாம்பு அடங்கி இருக்கும், நமக்கு இருக்காது. நம்ம அதனால் திருவடியை தான் சேவிக்கணும். புரிஞ்சுதா உனக்கு? திருவடியை பொதுவாக பட்டர் விவரம் தெரிஞ்சவா திருவடியை காமிச்சிட்டு தான் திருமுடிக்கு வருவா. பாதம் அப்படின்னு காமிச்சிட்டு இப்படி தான் தீபத்தை எடுத்துன்னு வருவா. விவரம் தெரிஞ்ச பட்டாச்சாரியார் எடுத்தவுடனே முகத்தை காட்ட மாட்டா. பெருமாள் படுத்துன்னு இருக்கார், திருவடிக்கிட்ட வந்து நிற்கிறான். கும்பகோணத்தில் சாரங்கபாணி படுத்துன்னு இருக்கான். எல்லா ஊர்லேயும் ஆதிசேஷன் இப்படி இருப்பார், அந்த ஊரில் மட்டும் இப்படி இருப்பார். ஏன்னா பெருமாள் அழக அவனும் அனுபவிக்கிறானான். ஆழ்வார் சொல்கிறார், ராமனா நடந்து போய் கால் நொந்து போய் இங்கே வந்து படுத்துனுட்டையா, கிருஷ்ணனா நடந்ததுனால கால் நொந்து இங்கே படுத்துனுட்டையா, நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஞால மேனமாய் இடந்தமை குலுங்கவோ விலங்கு மால்வரை சுரம் கடந்த கால்கள் பறந்த காவிரி கரை குடந்தையுள் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசுவாழி கேசனே. இது தமிழா? இந்த ஒரு பாசுரத்தை ஒன்று சொல்லு. சூப்பராக படுத்துன்னு இருக்கான். நவ திருப்பதின்னு இருக்குது, திருநெல்வேலிக்கும் திருச்செந்தூருக்கும் நடுவில் 9 க்ஷேத்திரம். அதில் 2 க்ஷேத்திரத்தில் படுத்துன்னு இருக்கார். ஒன்றும் திருப்புளிங்குடின்னு பேர், அங்கே படுத்துன்னு இருக்கார். அழகுன்னா அப்படி ஒரு அழகு. இந்த பக்கம் ஸ்ரீதேவி, இந்த பக்கம் பூமி தேவி காலை பிடிச்சி விட்டுன்னு இருக்க. நாங்கள்லாம் ஸ்ரீரங்கத்திலேயே வளர்ந்தவா. ஆமாம், நீங்கள் எத்தனை பெருமாளை எங்கள்கிட்ட கொண்டு வந்து காமிச்சாலும் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். எங்கள் ரங்கநாதர் கீடு கிடையாது. ஆமாம், நீங்கள் ஜெகஜாலம் பண்ணி காட்டாலும் ஒத்துக்க மாட்டோம். வைஷ்ணவத்திலேயே முதல் திவ்ய தேசம் அதுதான். ஆமாம், எந்த பக்தனும் அதை மறுக்கவே முடியாது. இருந்தாலும் அந்த புளிங்குடி போனேன், பெருமாளை பார்த்தேன். அவருக்கு பேர் காசினவேந்தன்னு பேர். அசந்து போனேன். என்ன அழகுடா! எண்ணெய் காப்பு அவனுக்கு என்னவோ இத்தனை டின்னு வேணுங்கிறா. மூக்கு அப்படி தீர்க்கமாக இப்படி படுத்துன்னு இருக்கார். ஜில்லு ஜில்லு ஜில்லு. கிடந்த நாள் கிடந்தாய் எத்தனை காலம் கிடத்தி. நம்மாழ்வார் அவரை பார்த்து கேட்குறார், எத்தனை நாளாக இப்படி படுத்துன்னு இருக்கேன்னு. அரண்டு போயிட்டேன். நான் போய் பார்த்தேன், இப்படி பார்த்தேன். பிராகாரத்தில் வந்து திருவடியை சேவிச்சேன். ரங்கப்பிரபோ ரங்கநாதா, நீ தோற்று போயிட்டடா, என்ன அழகுடா இவன் அப்படின்னு சேவிச்சு பட்டரை கூப்பிட்டார். உள்ளே எழலாம், திருப்பி சேவியும்னார். திருப்பி சேவிச்சேன், கும்பிட்டு. என்ன இருந்தாலும் எங்கள் ரங்கநாதன் மாதிரி நீ வராதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு. எங்கள் பெருமாள் ஸ்ரீரங்கத்தில் என்ன அழகு! குண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ண உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாது. எங்கள் ரங்கநாதனை சேவிச்சுட்டு எத்தனை பெருமாளை சேவிச்சா என்ன, அவ்வளவு அழகு. அப்படி குதிரையில் வரான். சித்திரை மாதம் காலங்கர்த்தால் வெள்ளி குதிரை. தியாகபிரம்மம் சித்திரை வீதியில் ஓரமாக நின்று பார்க்குறார். கூட்டம் அவருக்கு தெரியலை. பெருமாள் அப்படியே திரும்பிட்டார் தியாகபிரம்மம் இருக்கிற இடத்துல பார்த்து. குதிரையில் பட்டரை கூப்பிட்டு, என் பக்தன் அங்கே இருக்கான், கூட்டின்னு வான்னார். தேஜினே கி సమస్త రాజు ఉటికా ములు పూజించి రాజు వెట్టెల్ల జూతా మురారే கஸ்தூரி ரங்க. கஸ்தூரி ரங்கன் இப்படி குதிரை மேலே வரானே, என்ன அழகு பார்க்கவா.
கூப்பிடுற தியாக பிரம்மம் எல்லாரையும். அந்த படுத்துட்டு இருக்கிற பெருமாளை பார்க்க கொடுத்து வைக்கணும். ஆமாம், திருவடியில் வந்து நிற்கிறான் கிருஷ்ணர். இப்போ ஒன்றும் தெரியாத மாதிரி அந்த மூடிந்தார சந்திரனுக்குரிய கண்ணை அது அப்படி லேசாக திறந்து, வா அர்ஜுனான்னு. அர்ஜுனன் இல்லை அண்ணா, துரியோதன மகாராஜா வந்திருக்காருன்னா. கிருஷ்ணர் எந்திருந்து, அடாடாடாடா வரணும் வரணும், ரொம்ப நேரம் ஆச்சா வந்து, சொல்லப்படாதோ தேர் அனுப்பிச்சிருப்பேனே, மகா திருடன் தெரியுமா உங்களுக்கு? எங்கே 2 பேரும் ஒன்றா வந்திருக்கேன்னா, வரப்போகிற யுத்தத்தில் என்ன துரியோதனன், நீங்களே முடிவு பண்ணிட்டேளான்னார் கிருஷ்ணர். சிரிச்சின்னர். நான் முதல்ல அர்ஜுனனை தான் பார்த்தேன், அவன் கேட்கட்டும்னர். உனக்கு என்ன வேணும்னர்? நீ எங்கள் பக்கம் இரு, அதுவே போரும்னர். துரியோதனை பார்த்தார், உனக்கு என்ன வேணும்? உன் நாராயண படையை கொடு, போர்க்களத்தில் ஆயுதம் எடுத்து சண்டை போட மாட்டேன்னு வரங்குடு. அப்படியே துரியோதனம் போனோடனே கிருஷ்ணன் அர்ஜுனனை பார்த்தார். அவனும் என் படையை வாங்கிட்டு போயிட்டான், என்னையும் சண்டை போடாதேன்னு விட்டான். உனக்கு எப்படி உதவி பண்ணுறதுன்னு கேட்டார். அவன் அர்ஜுனன் சொன்னான், உன் லீலையெல்லாம் அவனோட வச்சுக்கோ. முடைகமழ் முல்லை மாலை முடியவன் தன்னை போரில் படையடாது ஒழிமின் என்று பன்னகத்வஜன் வேண்ட நெடியமாமுகிலும் நேர்ந்து விஜயா நினக்கு அடுபோரினில் செய்யும் ஆண்மை என்னென்ன பகர்தி. கிருஷ்ணர் தேரோட்டின்னு போனார். திருதராஷ்டிரனுக்கு பயம் வந்துருத்து. சஞ்சயன்னு தன்னோட தேரோட்டியை கூப்பிட்டு தூது போக சொன்னான். பாண்டவாளை திருப்பி காட்டுக்கு போக சொன்னான். திருப்பி வந்து சொன்னான். கிருஷ்ணர் பார்த்தார், துரியோதனனுமே தரமாட்டான்ங்கிற முடிவுக்கு வந்துட்டார். அப்போ தான் தூது கிளம்பினர். தூதுன்னா சண்டை செய்து கொண்டிருக்கிற இருவரை சமாதானமாக பேசி ஒற்றுமைப்படுத்துகிறவன் தான் தூதன். இவர் எதுக்கு தூது போனார்னா, பிரிஞ்சவா சேராமல் இருக்கணும்னே தூது போனார். ஆமாம், அது ஆழ்வார் அழகாக சொன்னார். துன்று முடியான் துரியோதனன் பக்கல் சென்றங்கு. முடியாதுன்னு சொல்கிறத தவிர அவனுக்கு தெரியாது. அவன்கிட்ட தூது போனாராம் கேட்கறதுக்கு. அவர் ஏன் தூது போனார்னா அவருக்கு தெரியும் அவன் தரமாட்டான்னு. விதுரன்கிற பக்தன் காத்துருக்கான், குந்தி தேவி காத்துருக்கா, பக்தாள்லாம் காத்துருக்கா அவனை சேவிக்கிறதுக்கு ஹஸ்தினாபுரத்தில். அதுக்காக போகிறான். இவா தரமாட்டான்னு தெரியும். இன்னொரு காரணம் அவரே சொல்கிறார், சொல்ல போகிறார். இப்போ பஞ்சபாண்டவன் நல்லவன்கிறதை எடுத்து காட்டுறதுக்கு தூது போகிறார். சிறை இருந்தவள் ஏத்தம் சொல்வது ராமாயணம் எனில் தூது நடந்தான் ஏத்தம் பேசுவது பாரதம். 10 மாதம் சிறைவாசம் பண்ண சீதையின் புகழ் பாடுறதான் ராமாயணம். 14 வருஷம் காட்டுக்கு வந்த ராமன் புகழ் பாடுவது இல்லை. 2வது பிரைஸாவது ராமனுக்கு போச்சான்னா ஆஞ்சநேயருக்கு போயிடுத்து. ராமதூத்தன்னா தான் அவன் சந்தோஷப்படுவான். புரியுது? ஆஞ்சநேயான்னா சந்தோஷப்பட மாட்டான். பார்த்தார் ராமர். அவன் சிறை இருந்ததுனால புகழ், அவன் தூது போனதுனால புகழ். இது ரெண்டுத்தையும் நம்ம ஒரே அவதாரத்தில் எடுக்கணும்னு அடுத்த அவதாரம் சிறையிலேயே அவதரித்தான். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தூது கிளம்பிட்டான். தானே தூது கிளம்பினான். மடந்தாழும் நெஞ்சத்து, இது பாடுறது சமண முனிவர் சிலப்பதிகாரத்தில். கஞ்சனார் வஞ்சம் கடந்தானை நூற்றுவர்பால் நார்த்தி செய்யும் போற்ற தொடர்தாரணம் முழங்க பஞ்சவர்க்கு தூது நடந்தானை ஏத்தாத நாவென்ன நாவே நாராயணா என்ன நாவே. பஞ்சபாண்டவனுக்காக தூது போனவன், பாண்டவனுக்காக தூது போனான். தூது கிளம்புறதுக்கு முன்னாலே யோஜனை கேட்குறான். தர்மபுத்திரட்ட அபிப்பிராயம் கேட்டான். அதுக்கப்புறம் ஜகாதேவன்ட்ட தான் கேட்குறான். பீமன் அர்ஜுனன் நகுலன்ட்ட கேட்கல, ஆனால் அவளே சொல்கிறா.
அதுதான் நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். நம்மளை ஒருத்தர் அபிப்பிராயம் கேட்டால் தான் சொல்லணும். ரெண்டாவது, நம்ம சொல்கிற அபிப்பிராயத்தை ஏற்றுப்பான்னு எதிர்பார்த்துண்டு சொல்லக்கூடாது. நம்மளை அபிப்பிராயம் கேட்டால் தான் சொல்லணும். அபிப்பிராயம் கேட்கல சொல்லக்கூடாது. ஆனால் நாம் யாருக்கு அபிப்பிராயம் சொல்லலான்னா சொல்லின்னா குழந்தைகளுக்கு, அவளுக்கு தெரியாது. நம்ம பெற்ற குழந்தைகளுக்கு அபிப்பிராயம் சொல்லணும். பள்ளிக்கூடத்தில் வாத்தியாராக இருக்கிறவா சொல்லி கொடுக்கணும். இப்படி செய்யணும், இப்படி செய்யணும். அதுக்கு பேர் போதனைன்னு பேர். போதிக்கிற ஸ்திதியில் இருக்கிறவ. இப்போ நாங்கள்லாம் போதிக்கிறோம். நாங்கள் உங்களுக்கு சொல்லணும். உனக்கு பிடிக்கிறது பிடிக்கலை விஷயத்தை சொல்லுவோம். உனக்காக ஒரு விஷயம் சொல்ல மாட்டோம். ஏன்னா இதைத்தான் சொல்லணும்னு இருக்குது, அதைத்தான் சொல்லணும். நீங்கள் லைஃப்பில் அதை கடைப்பிடிக்கலையோ அது கொச்சின் இல்லை. ஆனால் வாழ்க்கையில் மற்ற விஷயங்கள், ஏதோ ஒரு அபிப்பிராயத்துக்கு ஒருத்தர் ஒரு காரியம் பண்ணுறார், அது நமக்கு தப்புன்னு தெரியறது, பேசாமல் இருக்கணும். கீப் மம். இப்போ அவன் கேட்டான்னா சொல்லணும், இப்படி செய்யப்படாது, இப்படி செஞ்சால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லணும் தெரியுமோ? அப்புறம் உங்கள் இஷ்டம், டூ ஆஸ் யூ லைக். நீ பாரு, வேதமே மாட்டிக்காது பாரு. இப்படி செய்யணும்னு சொல்கிறது, செய்யறது செய்யாது உன்னோட இஷ்டம். எல்லாத்துக்கும் விதி விலக்கு வச்சிருக்கு. முடியாத வார்ப்பாளை என்ன பண்ணுவ நீ? எது முடியுமோ செய்யுங்கிறது. ஆனால் செய்யாமல் இருக்காதே அப்படின்னு சொல்கிறது. செய்யி, தர்மம் சரா சொல்கிறது பார். அதுதான் தமிழ் அவையார் அறஞ்செய விரும்பு. நீ இதை இப்படி செய்யணும்னு இருக்கு. ஆம், தானம் பண்ணணும்னு இருக்கு. செத்து போனவாளுக்கு தங்கத்தை கொடுக்கணும், வெள்ளியை கொடுக்கணும்னு சொல்கிறார் வாத்தியார். வஸ்திரம் கொடுக்கணும்னு. உன்னால் முடியலை, அவரே சொல்கிறார் 101 ரூபாயை வைன்னு. அவ்வளோதான், புரிஞ்சுக்கோ. ஆனால் உன்னை செய்யாதேன்னு சொல்லலை. 101 ரூபா வைக்கிறவனுக்கும் ஒரே மந்திரம்தான், தங்கத்தை வைக்கிறவனுக்கும் ஒரே மந்திரம்தான். இதில் இன்னொன்று தெரிஞ்சுக்கோ, நம்ம சம்பிரதாயத்தில் என்ன சொல்கிறான்னு, இந்த லட்சம் கட்டி வராகன்னுலாம் அப்புறம் சேர்த்துண்டது, அதெல்லாம் கிடையாது மந்திரத்தில். என்ன சொல்கிறா, நீ 1,00,000 ரூபா வச்சாலும் சரி, 100 ரூபா வச்சாலும் சரி, இது என்னால் முடிஞ்சது மந்திரம். நான் 1,00,000 ரூபா வச்சுருக்கேன்னு சொல்ல மாட்டேன். எத்கிஞ்சது இரண்யம். அதே வேதம் மாட்டின்றத. என்னால் முடிந்தது. 1,00,000 ரூபா வச்சா அது உன்னால் முடிஞ்சது. வைக்கலையா, அதுதான் எது வச்சையோ அதுதான் முடிஞ்சது. அதுதான் பெரிய வெள்ளம் சொல்லுவா, முடிஞ்சு வச்சுக்கோன்னு. முடிஞ்சு வச்சுக்கோன்னா முடிஞ்சதை வச்சுக்கோன்னு அர்த்தம். முடியாத வச்சுக்க முடியாத, புரிஞ்சுக்கோங்க. நமக்கு அதுதான் நீங்கள் வேதத்திட்ட கற்றுக்கோங்க. அது தன்னுடைய அபிப்பிராயத்தை சொல்கிறது வேதம். அது முடிவை உங்கையில் விடுறது. செய்யறது செய்யாதது உன்னிஷ்டம். இப்படி செய் அப்படி செய்ன்னு சொல்கிறது, இப்படி செஞ்சால் நல்லதுன்னு சொல்கிறது. ட்ரெயினில் எல்லா கம்பார்ட்மெண்ட்டும் வச்சுருக்கான். அன்ரிசர்வ்டு, செகண்ட் கிளாஸ், ஏசி. ஏசியிலேயே 2 வகை வச்சுருக்கான், 3 வகை வச்சுருக்கான். ஒரு ட்ரெயினில் எல்லாமே ஏசி வச்சுருக்கான். உனக்கு இஷ்டமாக இருந்தால் அந்த ட்ரெயினில் போ. நீயே அந்த மாதிரி விட்டுருக்கேன்னு கேட்கக்கூடாது. உனக்கு அந்த ட்ரெயினில் கொடுக்க வசதி இல்லை, எதில் போனால் வசதியோ அதில் போ. அதுவும் விட்டுருக்கானே, அந்த ட்ரெயினும் விடாமல் இல்லையே, வச்சுருக்கானே. அதை தான் கற்றுக்கணும். கற்றுக்கோங்க. இந்த ட்ரெயின் மெட்ராஸை விட்டால் திருச்சிங்கிறான்.
ஒரு ட்ரெயின். ஓ, மெட்ராஸை விட்டால் திருச்சி தான் நிற்கும் அப்படிங்கிறான். ஆனால் எந்த ரயில்வே ஸ்டேஷன்லையும் நிற்காது அப்படிங்கிறான். எந்த ரயில்வே ஸ்டேஷன்லையும் நிற்காதுன்னு சொன்னான், எந்த ஸ்டேஷன் வழியாகவும் ஓடாதுன்னு சொல்லலை. புரியுறதா உனக்கு? அந்த ஓடுறது தான் மந்திரம், புரிஞ்சுக்கோ. அதனால் இப்போ பாருங்க, கிருஷ்ண பரமாத்மா நான் தூது போப்பறேன் தர்மபுத்திரரை கேட்குறார், சமாதானம் பேச போகிறேன், உன் அபிப்பிராயம் என்ன? இதில் வேடிக்கை பாருங்க, அவர் முடிவு சொல்லிட்டார், நான் போக போகிறேன். போட்டுமா வேண்டாமான்னு கேட்கல, நான் போக போகிறேன், உன்னோட அபிப்பிராயம் என்ன? தர்மபுத்திரர் சொல்கிறார், பெரியோர்களையும் இளைஞர்களையும் கொன்றுவிட்டு நான் ஆட்சிக்கு வர பிரியப்படவில்லை. சஞ்சய முனிவன் சொன்னது போல திரும்பவும் காட்டுக்கே போய்விடுகிறேன்கிறான். குறவரையும் இளைஞரையும் குலத்துரிய துணைவரையும் போர்வென்று அரவனடும் கடலாடை தனியாளும் அரசு தன்னில் கரவுரையும் மனத்தாதை முனி குறைத்தபடி காணந்தோறும் சென்று இரவு பகல் பல மூலசாகம் நுகர்ந்து வாழ்தல் இனிது நன்றே. நான் திரும்பி காட்டுக்கு போயிடுறேன்னு சொல்லப்படாது. அவன் தான் தூது போயிடுறேங்கிறானே, நான் திருப்பி போகட்டுமான்னு கேட்கணும், கேர்ஃபுல்லாக பேசணும். ஆனால்பட்ட தர்மபுத்திரனே சரிக்கு விழுந்துட்டான். நான் திரும்பி காட்டுக்கே போயிடட்டுமா அப்படின்னு கேட்கணும். போயிடுறேங்கிறான். அப்போ தான் திருப்பி கிருஷ்ணர் சொல்கிறார், நான் தூது போப்பறேன், உன் யோஜனை என்ன, அபிப்பிராயம் என்ன? அபிப்பிராயத்தை சொல்லு. சமாதானமாக ராஜ்யத்தை கேள், கொடுக்க மறுத்து விட்டால் 5 ஊரை கேள், அதையும் மறுத்து விட்டால் யுத்தத்தை கேள். அவன் எடுத்தவுடனே யுத்தத்தை கேட்கல. தர்மபுத்திரன் சண்டையை விரும்பலைங்கிறதுக்காக அவனுக்கு சண்டை போட தெரியாதுன்னு அர்த்தம் இல்லை, விரும்பலை. முந்தூர் வெம் பனிக்கொடியோன் மூதூரில் நடந்து உழவர் முன்றில் தோறும் நந்தூரும் புனல் நாட்டின் திறம் வேண்டு, நாடொன்று நல்கானாகில் 5 இலம் வேண்டு, அவை மறுத்தால் அடுபோர் வேண்டு சிந்தூரத் திலகனுதர் சிந்தூரத்தின் மறுப்பொசித்த செங்கண் மாலே. சமாதானமாக ராஜ்யத்தை கேள், கொடுக்க மறுத்து விட்டால் 5 ஊரை கேள், அதையும் மறுத்து விட்டால் யுத்தத்தை கேள். அவன் சமாதானத்தை விரும்புறதுனால அவனுக்கு சண்டை போட தெரியாதுன்னு அர்த்தம் இல்லை. கிருஷ்ணர் என்ன அபிப்பிராயத்தில் தூது போகிறாரோ போலையோ இவன் அபிப்பிராயத்தை சொல்கிறான். ஆமாம், இப்போ பாருங்க, பீமன் அர்ஜுனன் நகுலன்ட்டு அவர் அபிப்பிராயம் கேட்கல, ஆனால் அவளே சொல்கிறா. அங்கே தான் நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், நம்மளை கேட்காம சொன்னால் அதுக்கு மதிப்பு இருக்காது. ஒரு கருத்து, நீ நல்ல விஷயமே சொல்லலாம், கேட்டால் தான் சொல்லணும். கேட்டாலுமே நம்ம அதுக்கு பக்கத்தாத்தில் இருக்கிறவன் கேட்பான், இங்கேருந்து நான் திருச்சி போகணும்பான், இதில் போகலான்னாம்மா. நம்ம ஒன்று ட்ரெயின் இருக்குது, நிறைய போகலாம், பஸ் இருக்குது, இல்லை கார் வச்சுன்னு போகலாம் இன்னும் சொல்ல. நம்மள்ட்ட அபிப்பிராயம் கேட்பான், கேட்டுட்டு அவன் கார் வச்சுன்னு போயிட்டு வருவான். என்ன இப்படி பண்ணேன்னு கேட்டால், இல்லை நாங்கள் 4-5 பேராக போனோம், லோக்கலுக்கும் கார் வேணும், அதுக்காக வச்சுன்னு போனோம்பா. நீ மெனக்கட்டு ராக் ஃபோர்ட்டு போகிறது, வந்தே பாரத் போகிறது எல்லாம் சொல்லுவேன், எல்லாம் கேட்டுப்பான். அண்ணா அப்புறம் காரை வச்சுன்னு போயிடுவான். நம்ம கோச்சிக்க முடியுமா? முடியாது. தெரிஞ்சுக்கோங்க.